ஹாப்பி பர்த்டே அண்ணி. Many more happy returns of the day. ஹாப்பி பர்த்டேயா? நிஜமாவா? பர்த்டே உங்களுக்கு மறந்து போச்சா? அதுவும் ஒரு விதத்துல நல்லதுதான். பர்த்டே மறந்துட்டா ஆயுஸ் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. இந்தாங்க ஸ்மால் கிஃப்ட். எனக்கா? அழகா இருக்கு சூர்யா. எவ்வளவு ஆச்சு? அண்ணி, விலையெல்லாம் ஒரு விஷயமா? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு சூர்யா. உன் மனசு மாதிரி அழகா இருக்கு. அண்ணி, 3 வருஷத்துல முகேஷ் அம்பானியை நான் பீட் பண்ணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணி. ஏய் சூர்யா எழுந்துரு. என்ன என் காலையில விழுந்துக்கிட்டு? முகேஷ் அம்பானி என்ன, அவரை விட நீ பெரிய ஆளா வருவ. தேங்க்யூ அண்ணி. முந்திட்டேன் அவன். ஹாப்பி பர்த்டே அண்ணி. Many more happy returns. This is my gift. புடவையா? ஆமா. ரொம்ப அழகா இருக்கு மது. பின்ன சும்மாவா? நேத்து மத்தியானத்துல இருந்து டவுன்ல இருக்கிற அத்தனை கடையிலயும் 2ல 1 பாத்துட்டேன் தெரியுமா? ஆமா அண்ணி, காலை நியூஸ்ல கூட சொன்னாங்க. ஒரு இளம் பெண் தன் அன்னிக்கு புடவை எடுப்பதற்காக கடைக்கு சென்று 1000 புடவைகளுக்கு மேல் கலைத்ததால் ஊழியர்கள் வேலையை விட்டு ஓடிட்டாங்களாம். ஓனருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஷட்டரை எடுத்து மூட்டாராம். அது யார் தெரியுமா? நம்மதான். சரி சரி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சரி சரி ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பாருங்க அண்ணி. பாத்தியா, மறந்தே போயிட்டேன். இவ முகேஷ் அம்பானியாக கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல. ஆனா ஏன் மேட்டர் ரொம்ப சீரியஸ் அண்ணி. பில் கேட்ஸ் ரிட்டையர் ஆயிட்டாரு. ஐடி இண்டஸ்ட்ரி எனக்காக ஏங்கிட்டு இருக்கு. சீக்கிரமே சிலிக்கன் வேலியோட சிண்டில் ஆகணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அண்ணி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணி. நல்லாரு. உன் ஆசை நிறைவேறட்டும். பிரதிபலன் பார்க்காம 2 பேரும் என் மேல இவ்ளோ பாசத்தை கொட்டுறீங்களே, நான் அப்படி உங்களுக்காக என்ன செஞ்சேன்? அதெல்லாம் விடுங்க நீ. உங்க பர்த்டேக்கு எங்களுக்கு என்ன ஸ்வீட் தர போறீங்க? அத முதல்ல சொல்லுங்க. சொல்லுங்க நீ. ஸ்வீட் தானே? சூப்பர் ஸ்வீட் தரேன். நான் என்ன சின்ன குழந்தையா? 33 வயசுல கேக் வெட்டி பலூன் கட்டி பாட்டு பாடி ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறதுக்கு வெறும் சக்கரை தான். காட்டு. நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. புள்ள இல்லாத வீட்ல கிழவன் துள்ளி விளையாடிச்சான். அந்த கதையா இல்ல இருக்கு. ரொம்ப தான் தூக்கி வைக்கிறீங்க உங்க அண்ணிய. ஊர் உலகத்துல இல்லாத அண்ணி. அதுல உனக்கு என்னமா சந்தேகம்? அம்மா, அன்னைக்கு எனக்கு பர்த்டேமா. பர்த்டேன்னா இருந்துட்டு போட்டோம். எல்லாருக்கும் வருஷா வருஷம் பர்த்டே வந்து போயிட்டு தான் இருக்கும். அதுக்காக இப்படி கூத்தடிக்கிறதா? நல்லா இருக்குமா நீ பேசுறது? அவங்க நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மூத்த மருமக. நான் எப்படி பார்த்தா நீதான் முதல்ல வாழ்த்து சொல்லிருக்கணும். நமக்கு தான் அந்த பழக்கமே கிடையாது. அட்லீஸ்ட் அடுத்தவங்க உணர்ச்சியை புரிஞ்சு கத்துக்குமா. விடுறா, அம்மாவோட ஆர்கியூ பண்ணா என்னை பொழுது இப்படியே போயிடும். மது, இங்க பாரு, உங்க அண்ணன் ரெடி ஆயிட்டாரா? போய் பாரு. போ போ போ. சரி அண்ணி. சூர்யா, நீ ரெடி ஆயிடு. ஆபீஸ்க்கு போக வேண்டாம். போ. இங்க குடுங்க. எதுக்குடா? நீ குடுங்க. வேணாண்டா. மா, கோவத்தெல்லாம் விடுமா. கொஞ்சம் சுகர் சாப்பிடுமா. கொஞ்சம் சாப்பிடுமா. கொண்டாடுங்கடா, நல்லா கொண்டாடுங்க. வாசல்ல வாழை மரம் கட்டி ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டு ஊரையெல்லாம் கூட்டி விருந்து வைங்க. எனக்கு என்ன போச்சு? இவ கல்யாணமாயி இந்த வீட்டுக்கு வந்து 6 வருஷம் ஆகுது. சரியான நேரத்துல புள்ளைய பெத்திருந்தா இந்நேரத்துக்கு 2 பிள்ளைகளுக்கு பர்த்டே கொண்டாடி இருப்போம். தலை எழுத்து. இவள நிக்க வச்சு ஹாப்பி பர்த்டே கொண்டாடுறாங்களா? ஹாப்பி பர்த்டே. மா. முரளி, கிளம்பிட்டியாப்பா? டைம் ஆச்சுமா, சாவி கொடுங்க. எடுத்துட்டு வரேன். நீ எங்கே இரு, எடுத்துட்டு வந்துடுறேன். அண்ணே, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமாண்ணே? என்னடா தெரியலையே. சரிதான், அம்மாவுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்க. அண்ணா, இன்னைக்கு அண்ணியோட பர்த்டே. அன்னைக்கு விஷ் பண்ணியா? என்ன முரளி, ஏற்கனவே லேட்டு. போய் கடையை திறந்து வேலையை பாருடா. போன் சொல்றேன்ல. அண்ணா, போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு வாழ்த்து சொல்லிட்டு போனேன்.
டேய் சூர்யா, காலங்காத்தால என்ன கடுப்பேத்தாதே. என்ன வாழ்த்த வேண்டி இருக்கு இவளுக்கு? எழுந்தோமா வேலையை பார்த்தோமான்னு இல்லாம பிறந்த நாள் கொண்டாடுறாங்களா? பிறந்த நாள். ஏண்டி ரஞ்சனி, நல்லா இருக்குடி நீ பண்றது. நான் ஒண்ணுமே செய்யல அத்தை. அது வந்து சூர்யாவும் மதுவும் தான் எனக்கு. ஆமா, இவங்க தான் என்னத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. எதுக்கு இந்த தண்ட செலவுன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? அப்படியே வாங்கிட்டு பூர்ச்சி பையில நிக்கிறேன். எனக்கு தெரியாம தான் கேக்குறேன். இப்ப நீ என்னத்தை சாதிச்சுட்டே? இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டியா, இல்ல இந்த வீட்டுக்கு ஒரு புள்ளைய தான் பெத்து கொடுத்துட்டியா? பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? என்ன ஏண்டா அப்படி பாக்குற? நீ ஆச்சு, உன் பொண்டாட்டியாச்சு. நல்லா வாழ்த்துட்டே போ. 7 மணிக்கு கடை திறக்க வேண்டியவன் இப்ப 8 மணி ஆச்சு. இப்படியே தயங்கி நின்னா நம்ம கடைக்கு வர வேண்டியவன் அடுத்த கடைக்கு போயிடுவான். அப்புறம் உன் இஷ்டம். நீங்க போங்க, கடைக்கு டைம் ஆச்சுல்ல, கிளம்புங்க. போங்க போங்க. ஏய் மது, இது பாரு, உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல, கிளம்பு கிளம்பு. ரெடி ஆயிடு சீக்கிரம். சூர்யா, ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? அண்ணி நான் இப்ப நீ ஒண்ணு, இது பாரு, நீ ஒண்ணும் பேச வேண்டாம். ரெடி ஆயிடு, கிளம்பு, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. போ. அத்தை, நான் ஒண்ணுமே செய்யல அத்தை. நான் அண்ணே அண்ணே வாண்ணே. ம் தரடா, சீக்கிரம் தர. டேய், எல்லாத்தையும் எடுத்து வைடா. அண்ணே 100 மஞ்சத்தூள் கொடுங்க. காலையில முதல் கஸ்டமர் நீங்க தான்மா. கடையை திறந்த உடனே மஞ்சத்தூள் கேக்குறீங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரிங்கண்ணே. சரிம்மா. டேய், சீக்கிரம் எடுத்து வைடா. மூர்த்தி, வாடா, வா. வாமா, வா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நல்லா இருக்கேம்மா. ரொம்ப நல்லா இருக்கேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. நல்லா இருங்க, நல்லா இருங்க. என்ன விசேஷம் மூர்த்தி? அண்ணே, இன்னைக்கு எங்க கல்யாண நாள்ண்ணே. போன வருஷம் நீங்க முன்ன நின்று நடத்தி வச்ச கல்யாணம்ண்ணே. உங்க ஆசீர்வாதம் தானே எங்களுக்கு முக்கியம். ஆமாண்ணே, எப்ப விடிஞ்சு எழுந்திருச்சாலும் சதா உங்களை பத்தியே பேசிட்டு இருப்பாரு. நீங்க மட்டும் இவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி கல்யாணத்தை முடிச்சு வைக்கலனா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ண்ணே. இதுல என்னமா இருக்க? ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டேன்னு வந்து சொன்னா. சின்ன வயசுல இருந்து தெரிஞ்ச பையன். தப்பா ஒரு முடிவெடுக்க மாட்டான்னு தெரியும். அதான் பேசி முடிச்சு வச்சேன். இப்ப கல்யாண நாள்னு வந்து நிக்கிறீங்க. ஒரு நிமிஷம். இப்பதான் கடை திறந்த மூர்த்தி. இவ்வளவுதான் இருக்க வச்சுக்க. அண்ணே, வேண்டாண்ணே, என்னண்ணே இது? இதெல்லாம் எதுக்குண்ணே? இருக்கட்டும். ஐயோ, உங்க ஆசீர்வாதம் இருந்தா அதுவே போதுண்ணே. கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு தானே வீட்ல இருந்து கிளம்பணும். முதல்ல உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் தானே கோயில். நல்லா இருங்க, நல்லா இருங்க. சரி, இன்னைக்கு என்ன பிளான்? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டவங்க கல்யாண நாளை எப்படி கொண்டாட போறீங்க? எனக்குன்னு என்னென்ன பிளான் இருக்கு? இவ எங்க கூட்டிட்டு போக சொல்றாளோ அங்க போக வேண்டியதுதான். அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னா கோவிலுக்கு போயிட்டு நேரா அவங்க வீடு தானே. அங்க இருந்து ஏதாவது ஒரு சினிமா, அப்புறம் ஹோட்டல்ல சாப்பாடு. அப்படியே நாங்க பீச்சுக்கு போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு திரும்புவோம்னு நினைக்கிறேன். வருஷம் முழுக்க நம்மளுக்காக வாழ்றவங்க
இன்னைக்கு ஒரு நாள் அவங்களுக்காக வாழ்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன இருந்தாலும் ஒய்ஃபோட சந்தோஷம் தானே நம்மளோட சந்தோஷம். அப்ப சரி நாங்க அப்ப நாங்க வரோண்ணே. கிளம்புறோண்ணே. சரிம்மா போயிட்டு வரோம். சரி. என்ன இருந்தாலும் ஒய்ஃபோட சந்தோஷம் தானே நம்மளோட சந்தோஷம். குட் மார்னிங். உட்காருங்க. ப்ளீஸ் டேக் யூ சீட். நேத்து கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாரும் பண்ணிட்டீங்களா? சரி, அப்போ உங்க ஹோம்வொர்க் நோட்ஸ் எல்லாம் வெளியில எடுத்து வைங்க. ஆர்த்தி இங்க வாமா. எல்லார்கிட்ட இருந்து ஹோம்வொர்க் நோட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வாமா. சரிங்க டீச்சர். ஹோம்வொர்க் பண்ணாதவங்க யாராவது இருக்கீங்களா? அப்போ எல்லாரும் ஹோம்வொர்க் பண்ணிட்டீங்களா? குட். சக்தி, நீ ஹோம்வொர்க் பண்ணல? கேக்குறேன்ல சக்தி, ஏன் ஹோம்வொர்க் பண்ணல? ஏன் ஹோம்வொர்க் பண்ணல சக்தி? வாய் மூடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏன் ஹோம்வொர்க் பண்ணல? பண்ண முடியல டீச்சர். நைட்டு 10 மணி வரைக்கும் வீட்ல வேலை இருந்துச்சு டீச்சர். வீட்ல வேலையா? என்ன வேலை செஞ்ச? ஹோம்வொர்க் செய்யணும்னு அம்மாக்கு தெரியாது? எனக்கு அம்மா இல்ல டீச்சர். எங்க அம்மா செத்துட்டாங்க டீச்சர். அப்பா இருக்காருல்ல, அவருக்கு தெரியும்ல. அப்பா ஃபேக்டரிக்கு போயிட்டு லேட்டா தான் டீச்சர் வருவாரு. சித்தி தான் டீச்சர் வீட்ல இருப்பாங்க. சித்தியா? ஆமா டீச்சர். எங்க அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எங்க சித்தி என்ன ஹோம்வொர்க் பண்ணவே விட மாட்டாங்க டீச்சர். வீட்ல எப்ப பார்த்தாலும் எனக்கு வேலை கொடுத்துட்டே இருக்காங்க டீச்சர். சரி சரி சரி, அழாத. அழக்கூடாது. ஒவ்வொருத்தர் வீட்ல ஒவ்வொரு மாதிரி. அதனால நீ ஹோம்வொர்க் பண்ணாம இருக்கலாமா? உன் ஹோம்வொர்க் முடிக்க 1 hour ஆகுமா? எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு அப்புறம் ஹோம்வொர்க் செய்ய வேண்டியதானே? அப்படிதான் டீச்சர் எப்பவுமே பண்ணுவேன். ஆனா நேத்து ஐயோ, என்ன சக்தி இது? உன் கைக்கு என்னாச்சுமா? பாத்திரம் தேய்க்காம ஹோம்வொர்க் செய்ய உட்காந்துட்டேன்னு சித்தி சூடு வச்சுட்டாங்க டீச்சர். வலி தாங்க முடியல டீச்சர். ஐயோ ஐயோ, அழாத அழாதம்மா. சக்தி, சரி 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 சரி. உன் பிரச்சனை என்னன்னு தெரியாம திட்டிட்டேன். லஞ்ச் டைம்ல ஹோம்வொர்க் பண்ணி முடிச்சிட்டேன்னு? கையில சூடுபட்டு இருக்கு டீச்சர். இடது கையில தானே காயும், வலது கை நல்லா தானே இருக்கு. என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காத சக்தி. இது பாரு, படிப்பு எல்லாருக்கும் முக்கியம். உன்ன மாதிரி பெண்களுக்கு அது உசுரை விட முக்கியம். நீ படிக்கிற இந்த படிப்பு தான் உன் எதிர்காலத்தையே பாதுகாக்கும். உன் பேர்லயே சக்தி இருக்கு. தைரியமா இரு. என்ன நான் சொல்றது புரியுதா? நல்லா படிக்கணும், நல்ல மார்க்ஸ் வாங்கணும். சரியா? அழக்கூடாது. உட்காரு. அப்புறம் இன்னைக்கு
உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு என்னோட பர்த்டே. தேங்க் யூ சில்ட்ரன். உங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். தரட்டுமா? தரேன் தரேன். இந்தாங்க. ஹாப்பி பர்த்டே டீச்சர். தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. தேங்க்ஸ். தேங்க் யூ. இந்தம்மா ஸ்வீட் எடுத்துக்கோ. சக்திக்கு சாக்லேட். சக்தி அழுததுனால 1 இல்ல 2 சாக்லேட். தேங்க் யூ டீச்சர். தேங்க் யூ. மேடம். இந்தம்மா. உங்களை பார்க்க உங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. சரி, அவரை வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் இப்ப சரி வந்துடுறேன். மேடம். கீதா, நீ என்ன பண்ற? இந்த சாக்லேட் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றியா? இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணு. எல்லாரும் சமத்தா இருக்கணும். டீச்சர் இப்ப வந்துடுறேன். என்னங்க ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க? என்ன? பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ரஞ்சினி. என்னங்க இது? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சாரி ரஞ்சினி, காலையிலேயே நான் உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கணும். எப்ப சொன்னா என்ன, எங்க சொன்னா என்ன? என் புருஷன் என்ன தேடி வந்து விஷ் பண்றதே எனக்கு பெருமை தானே. உங்க மனசு எனக்கு தெரியாதா? மூட்டை மூட்டையா மனசுல பிரியத்தை சேர்த்து வச்சிருக்கிறவங்களுக்கு வெளியில சரியா எடுத்து சொல்ல தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ம். ஆனாலும் சூர்யாவும் மதுவும் நேத்தே உனக்காக கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க ரஞ்சினி. நான் தான் மறந்துட்டேன். என்ன பேசுறீங்க? அவங்க கொடுத்த பட்டு புடவையும் வாட்சையும் விட நீங்க வாங்கிட்டு வந்த இந்த மல்லிகைப்பூ தாங்க எனக்கு பெருசு. இருந்தாலும் சாரி ரஞ்சினி, நான் செஞ்சது தப்புதான். ஆஹா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. இந்த பூவை வாங்கிக்க ரஞ்சினி. முடியாது. நீங்களே வச்சு விடுங்க. வைங்க. இங்கே வா, இது ஸ்கூல் ஆச்சு. ஆமா, இது ஸ்கூல் தான். நீங்க என் புருஷன் தான். இதுல எந்த தப்பும் இல்ல. வைங்க, வச்சு விடுங்க. தேங்க்ஸ். சரி, நான் கிளம்புறேன். சாக்லேட். ஓ, தேங்க்ஸ். வரேன்.